ஏங்க சோகமாக இருக்கீங்க? பையனை பேசி போட்டோம்னு வருத்தப்படுறீங்களா? ஆயிரம்தான் இருந்தாலும் அவன் நம்ம பையன். நானும் அந்த அளவுக்கு பேசியிருக்க கூடாது. நம்ம பையனை நாம் நம்பாம வேற யார் நம்புவா? அவனோட பிஸ்னஸ்க்கு நாம் ஏதாவது பண்ணி கொடுக்கணுமா? வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சிடலாமா? ஆனால் அது பத்தாதுமா. சரி, இந்த செயின் வித்துடலாங்களா? இல்லைம்மா, செயினெல்லாம் வேண்டாம். நம்ம பையனுக்கு செயினை மீறி கழட்டாத, வை வை. இந்தாங்க வித்துருங்க. இது பத்தாது. வண்டி இருக்குது, வண்டியும் வித்தரலாம். வண்டி வித்துட்டு எப்படி நடந்து போவீங்க? உங்களால தான் நடக்க முடியாது. போய்க்குவாம்மா, நம்மளுக்கு பையன்தான் முக்கியம்மா, வண்டி முக்கியம் இல்லைம்மா. அழுகாதீங்க, விடுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். போயிடுவோம்மா, நம்ம பையனுக்காக நான் நடந்து போயிடுவோம்மா. பா 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 இருங்க பாப்பா. பா கலை தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க பாப்பா. சாரி பாப்பா. உங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகிக்கலப்பா. வண்டி விட்டு எப்படிப்பா நடந்து போவீங்க? காலையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்களே, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? நான் பார்த்துக்கிறேன். நீ பிஸ்னஸ் தானே பண்ணணுன்னு நீ பண்ணு, உன் கூட நான் இருக்கேன். உங்கள் காசை நான் சாப்பிடணும் சொல்லி கேட்டீங்களா? நீங்கள் பெத்தங்க வளர்த்தீங்க, சாப்பிட போட்டீங்க, இது எல்லாப்பா பையனுக்கு பண்ணுறதா? நீங்கள் ஒன்றும் புதுசாலாம் பண்ணல. யாருமே பணம் சொல்லி கேட்ட மாட்டாங்க. இனிமேல் இந்த வீட்டில் காலை வச்சா கேளுங்க.